ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் ரமா. நான் சென்னையில் இருக்கேன். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரமா ஜேர்னி. இப்போது நான் இங்கே பார்க்க போகிறது பாலக்கு சப்பாத்தி. இப்போது கோதுமை மாவு, பாலக்கீரை, பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாலக்கீரையை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். அதை லைட்டாக நம்ம வெந்நீரில் லேசாக அப்படி போட்டு உடனே எடுத்துடணும். இப்போது இந்த பாயில் பண்ண தண்ணியில் இந்த கீரையை நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அப்படி ஒரு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்துடணும். எடுத்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம லைட்டாக வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டோம்னா தண்ணி சுத்தமாக வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், நம்ம கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். அப்போ அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பூண்டு பல் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது நம்ம மாவு கூட கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் போட்டுங்க. உங்களுக்கு மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கீரை இதுலேயே பேஸ்ட்லேயே மாவு நல்லா பிசைய வரும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா திக்காக பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிடணும். இது 10 நிமிஷம் நம்ம அப்படியே கொஞ்சம் ஊற வச்சிடணும் மாவை. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்ன சைடிஷ் பண்ணுறோமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். இது இந்த பாலக்கு சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு பண்ணலாம், இருந்தாலும் தேங்காய் சட்னி ஸ்பெஷலாக இருக்கும். அதை செய்யலாம் வாங்க. இப்போது இந்த பாலக்கு கீரை போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் இப்போ இதை திரட்ட போகிறோம். இப்போ நம்ம ஒரு பால் பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ப்ளைன் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பாலை அதில் முக்கி நம்ம திரட்டணும். நார்மல் சப்பாத்தி நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம செம டேஸ்டியாக ஹெல்த்து ஃபுட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ தோசைக்கல் காஞ்சி ரெடியாகிடுச்சு. நம்ம அதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்துட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதை மெல்லமாக இதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போடணும். இப்போது நம்ம இதை மறுபடியும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஒரு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ இதை பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். நான் 1 தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் சிம்பிள் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு பீஸ் போட்டுட்டு அதுக்கு பாருங்கள் சைடில் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. அது நல்லா சட்னி காரம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக அரைச்சிங்கன்னா அந்த சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சட்னி தொட்டுக்கலாம், சர்க்கரை வச்சும் தொட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ.